Hi friends, welcome to ARUL Tech channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஃபீஸ் 2019 அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீயா நம்ம ஆக்டிவேஷன் எப்படி பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Chrome ஓபன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Chrome ஓபன் பண்ணிட்டு மேலே போயிட்டு Microsoft ODT டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட பேஜ் நிறைய ஓப்பன் ஆகுது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறது டவுன்லோட் ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூல் ஃப்ரம் ஆஃபீஷியல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேஜ்குள்ளே போயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்றதுக்கு காமிக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்றது இருக்கு. அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா வெர்ஷன், ஃபைல் நேம், டேட் ஆஃப் காப்பீஸ் எப்போ, ஃபைல் சைஸ் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைலை வந்து நம்ம முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் எங்கே டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு லொக்கேஷன் கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணேன். இப்போ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணி இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லைசன்ஸ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு கீழே இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஃபார் ஃபோல்டர் அப்படின்னு ஓப்பன் ஆகிருக்குது. ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எந்த இடத்துல நம்ம கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இது கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப்பில் மேக்கேட் ஃபோல்டர் கொடுத்து ரீநேம் பண்ணி நான் அதில் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் எக்ஸ்ட்ராக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டெஸ்க்டாப்பில் நம்ம சேவ் பண்ண ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பவர்ஷெல் விண்டோ ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது விண்டோஸோட பவர்ஷெல் வியூ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டிஸ்பிளேல கீழே டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதேமாரி மேலே டைப் பண்ணிக்கோங்க. இதே டெக்ஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை கூட காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தோடனே எஸ்ஆர் நோ கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது 32 பிட்டா இல்லை 64 பிட்டான்றது கேட்கும். உங்களுக்கு எந்த இது சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை கொடுத்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நான் ஸ்பீடாக ஃபார்வர்ட் பண்ணுறேன். Friends, product activated Microsoft Office Professional Plus 2019. Thanks for watching friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.